அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் விட்டது ராகு கேது, இனி கெட்டது நடக்காதுங்க. நிச்சயமாக மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு ராகு கேது பயிற்சி மூலமாக இனி இந்த 3 விஷயத்தில் கெட்டது நடக்காதுங்க. பதிவினை முழுமையாக பார்த்தா உங்களுக்கே அது என்னன்னு புரிய வரும். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே மீன ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, போய் பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. மீன ராசியில் பிறந்த நண்பர்களை, ஜென்மத்தில் ராகு 7ல் கேது. கடந்த 1.5 வருஷமாக இப்படித்தாங்க இருந்தது. மேலும் 12ஆம் வீடான கும்பராசியில் சனி பகவான் இருந்தார். அந்த சனி பகவான் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கே வந்துட்டார் மார்ச் 29. அப்போ ஜென்ம சனி காலகட்டத்தில் மேலும் இந்த சனி பகவான் ராகுவோடு இணைந்து அலைச்சல் கொடுத்திருப்பார், இன்னல் படுத்தி இருப்பார். இதிலிருந்து விடுதலை கிடைக்க போகுதுங்க. ராகு கேது பயிற்சி மூலமாக. ராகு கேது பயிற்சியானது மே மாதம் 18ஆம் தேதி நடக்க போகுது. உங்கள் ஜென்மஸ்தானத்தை விட்டு விலக போகிறார் ராகு. குறிப்பாக 12ஆம் வீட்டுக்கு போக போகிறாருங்க. அதே நேரத்தில் கேது பகவான் 7ஆம் வீட்டை விட்டு விலகி கன்னி ராசிக்கு போயிடுவார். 6ஆம் வீடான சிம்ம ராசிக்கு போகிறாரு. 6ஆம் வீடு அப்படின்றது எதிரி கடன் நோயை கொடுக்கக்கூடிய வீடுங்க. அதில் கேது அமர்ந்தால் நல்லது நடக்கும். ஏன்னா ராகுவை போல் கொடுப்பாரில்லை, கேதுவை போல் கெடுப்பாரில்லைன்னு சொல்லுவாங்க. கேது கொடுக்கின்ற ஒரு கிரகம். அதனால தான் கடந்த வருட காலங்களில் நண்பர்கள், வாழ்க்கை துணை இவங்க மூலமாக, அதிலும் குறிப்பாக சொன்னோம்னா உங்கள் வாழ்க்கை துணை இவங்களால் பிரச்சனை அதிகமாக ஏற்பட்டு இருந்திருக்குங்க. அதில் 7ஆம் வீட்டை விட்டு கேது விலகுவதால் கணவன் மனைவிக்கிடையே அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். பிரிந்த காதல் ஜோடி மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்குங்க. உறவுகளாலும் நண்பர்களாலும் ஏற்பட்ட துரோகம் இனி இருக்காது. அதே நேரத்தில் கேது 6ஆம் வீட்டுக்கு போகிறாரு. அப்போ 6ஆம் வீட்டை கெடுப்பார். அதனால் உங்களுக்கு எது நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எதிரி கடன் நோய் இவற்றை கொடுக்கக்கூடியது இந்த 6ஆம் வீடு. அந்த வீட்டை கேது கெடுக்கிறாரு. அப்போ எதிரியை கெடுப்பார். எதிரி கெட்டுப்போனால் உங்களுக்கு நல்லது தானே. ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எதிரியால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இனி இல்லாது போகுங்க. அதுவே மிகப்பெரிய நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா. அது நடக்கும். ஒரு கோர்ட்டு கேஸு பிரச்சனை, சொத்து தகராறு, வேலை பார்க்கும் இடத்துல ஏற்பட்டக்கூடிய போட்டி பொறாமை, இந்த மாதிரியான பிரச்சனை இருந்துச்சுன்னா அது தீருங்க. அடுத்ததான் நோய் பிரச்சனை தீரும். நிச்சயமாக இதயம், வயிறு மற்றும் மேஜர் பிரச்சனைங்க, குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் தடை, கண் சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். நோய் பிரச்சனை தீருவதற்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக கடன் பிரச்சனை, இந்த காலத்தில் கடன் பிரச்சனை எல்லாருக்குமே தாங்க இருக்குது. அப்படிப்பட்ட கடன் பிரச்சனை குறையும் மறையும். பெரிய அளவு கடன் பிரச்சனை கூட சிறிதாக மாறும். உங்களுக்கு அரசு வழியில் லோன் கிடைக்கிறது மற்றும் பண ஆதாயம் கிடைக்கிறது. இந்த மாதிரியான விஷயம் நடக்கும். கடன் பிரச்சனை கட்டுப்படுத்தப்படும். ஜென்ம சனி நடக்கும் இந்த காலகட்டத்தில் எதிரி, கடன், நோய் இந்த பிரச்சனையெல்லாம் கட்டுப்படுத்தப்படுவதால் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. அப்போ ஜென்ம சனி என்ன விஷயத்தில் கெடுதல் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, இந்த மீன ராசிக்கு ஒர்க்லோடு, அதாவது வேலைப்பழு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. புதிய உறவு கிடைக்கும், திருமணம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த உறவுகளால் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புன்றது அதிகமாக இருக்கும். உங்கள் தலைமையில் பொறுப்புகள் வந்துவிடும். இந்த விஷயத்தால் தூக்கம், ஓய்வு, உணவு இவற்றையெல்லாம் இழந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிடுங்க. வாழ்க்கை துணைக்காக, குடும்பத்துக்காக, குழந்தைக்காக வேறு ஒரு இடத்துக்கு போய் வேலை தொழில் பண்ணுறது, கஷ்டப்படுவது போன்ற சூழல் உருவாகும். இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்னென்னா 12ஆம் வீட்டில் வரக்கூடிய ராகு அவர் வெளிநாட்டு யோகத்தை
வெளியூர் பயணங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். சொத்து பிரிவினையை ஏற்படுத்தி கொடுப்பார். டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இப்படிப்பட்ட காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது, ஜென்மத்தில் சனி மற்றும் 12ல் ராகு இருப்பதால் மலையேறி சென்று முருகனை வழிபாடு செய்யுங்க. முருகனுடைய வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குங்க. பாத யாத்திரை போகிறது, மலை மேலே உள்ள முருகப்பெருமானை படியேறி சென்று வணங்குவது போன்ற விஷயங்களை செஞ்சீங்கன்னா நன்மைகள் நடக்கும். ஆபத்துகள்லேருந்து நீங்கள் தப்பிப்பீங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.